எங்க ஒருத்தனி காணும். பயல்ல எல்லாம் எங்க போனாங்க? எல்லாம் போன வருஷம் முடிஞ்சு இந்த வருஷம் புது வருஷத்துல போன வருஷம் பண்ண பாவம் எதையுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு உட்காந்துருக்காங்க. அவ்வளவு சீக்கிரம் உங்களை விட்டுருவோமாக்க? இருக்கட்டும். போன வருஷம் யார் யாரு என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட கொஞ்சம் தட்டி பார்த்துருவோம். எங்கப்பா சோம்பேறி செல்லாம்? சோம்பேறி வாடி கண்ணு. எப்ப பார்த்தாலும் எனக்கு நீ கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. ஆப்பா செல்லாம். என்னடா செல்லாம், போன வருஷம் வந்து கணக்கு கொடுத்துட்டு போனேன். அதுக்கப்புறம் என்ன வேலையெல்லாம் பண்ண? எனக்கு என்ன வாரமெல்லாம் வேலையே இல்ல. அப்ப வேலை பார்க்கலையா? சனி ஞாயிறு தான் வேலை. ஸ்கூலுக்கு போறேனே, வேலைக்கு போறேனே. சனி ஞாயிறு சாலியா இருந்துட்டு தூங்குனாயினா திங்கக்கிழமை எந்திரிக்க விட மாட்டேன். செவ்வாய்க்கிழமை போயிருவான்ல. திங்கக்கிழமை போலினா செவ்வாய்க்கிழமை புது படத்தை போட்டு படுக்க வச்சிருக்கேன். செம்ம செம்ம. சரி ரைட்டு. இதெல்லாம் யார பண்ண? நம்ம ரசிக்கப்பட்டீங்களா? ரசிக்கப்பட்டவங்க கிட்ட போக முடியுமா? இன்னத்துல நானே எங்கால எப்படியாவது தேத்தன்னு பாத்துட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போய் வரமா படுப்ப. இவனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு அடிக்கிறதே வேலையா போச்சு. ஓ சோம்பேறிப்பா. இவனடா அண்ணா, என்ன கும்பிடுறவங்கள தேத்தம்னா நான் போடுற பாடு எனக்கு தான் தெரியும். ரசிக்கப்படுறவங்கள போடுறானா? சரி, அடுத்தவனை பாப்போம். தரித்திரியம். டே தரித்திரியம், தல வண்டு தல போறோம். என்ன செய்யணும்? இருக்கட்டும், பொறுமையா நெல்லு. தலைவன் நிக்கிறேன்ல, முதல் தலைவனுக்கு மரியாதை கொடுத்து ஒரு இடத்துல நின்னு பேசணும். சரியா? சொல்லு. போன வருஷம் வந்துட்டு போனேன். கணக்கு வழக்குகள்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்க, ஏது பண்ணிருக்க? அந்த அவங்கள ஏதாவது தொட்டிய என்ன கேள்வி விட்டுக்கிட்டு இருக்க நீ? சோம்பேறி வேலை தானே எனக்கு வேலை. என்னடா சொல்ற? பண்ணி அவர் சொல்லிட்டாருல, சுறுசுறுப்பு உள்ள என் கை செல்வத்தை உண்டாக்குன்னு சொல்லிட்டாருல. சரி, அப்புறம் என்ன எனக்கு வேலை? அப்ப நீயும் ரசிக்கப்படாதவங்க கிட்ட தான் வேலை பார்த்திருக்க. என்ன வேலை பார்க்க விடலையா? நீயா வேலை பார்க்கலன்றத சிம்பிளா சொல்ற. ஆளும் மண்டைகள் இவங்க வச்சு தொழில் பார்க்க முன்ன நான் போய் சேட்டுக்கு மிதி வாங்கிட்டு போயிருவேன். பில்றீங்க சோம்பேறி. இவனுக்கு நம்மள வேலை எவரது பெரிய வேலை இருக்குடா அவனுக்கு. டேய் என்னடா இங்க பேச்சு? ஒன்னத்துக்காக இவங்கள வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க அந்த பைய சுடு துரு தெரியுமாண்ணே? டே வியாதியே, வியாதியே வாடா வியாதியே.
என்ன தோரணை என்னடா தலைவன்ட மரியாதையை கூடுற. வணக்கம் தல. வணக்கமே ஒரு தோரணையா இருக்கு. என்னடா முன்னாடியே வந்துட்டீங்களா 2 பேரும்? ஆமா, ஒன்னதுக்காக சின்ன பிள்ளை ஓரத்துல உட்காருங்கட. என்னடா கொஞ்சம் ஆடம்பர மாதிரி தான் இருக்கு. சொல்லு, என்ன பண்ண? உன் கணக்கு வழக்கு என்ன 1 வருஷம் போயிட்டு வந்திருக்கு. தல, என்கிட்ட நீ கேள்வியே கேட்கலாமா? ஏண்டா நீ வேலை வைக்கலையா? தல, ஒரு பீஸு முரட்டு பீஸு அப்படியே அல்லாக்கா தூக்கி பல்லாக்கா கொண்டு வந்திருக்கேன். யாரு இந்த வரையில ஒருத்தன் இழுத்துட்டு வந்தியாவன் தானே? ஆமா தல, ரட்சிக்கப்பட்டவன் 8 வருஷம். என்னடா சொல்ற? சர்ச்சுக்கு போனவன் 2 பாயிண்ட் போட்டேன், ஆள் லாக் ஆயிட்டான். என்னடா இப்படி எல்லாம் சொல்ற? டேய், என்னடா பண்ண? என்னடா ரட்சிக்கப்பட்டவன தொட்டுட்டியா? அவ்வளவு சாதாரணமான வேலை இல்லையடா அது. சாத்தா சும்பாவா நீ? இன்னையா சரிதான், ரொம்ப பீத்தாத. சரி, எங்க அவன? என்னதான் சொன்ன அவன? அந்த உட்கார வச்சிருக்கேன், எல்லாம் பாருங்க. டேய் சில்லுவண்டுலா, பாருங்கடா அவன. இவன் தானே அது? சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்க? அடுத்து நான் என்ன பண்றது? தற்கொலையை போய் கேளு. ஆமா, அதுவும் சரி, உன் வேலைதான் முடிஞ்சுல. டேய் தற்கொலை, டேய் தற்கொலை, இங்க வாடா. டேய் கேள்வி கேட்கிறானே, இவனுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே. என்ன அரக்க பறக்க அந்த பக்கம்? டேய் இங்கிட்டு வாடா. என்னடா? தல வணக்கம் தல, இந்த கையில பாட்டில் இருக்கு, அதனால வணக்கம் சொல்ல முடியாது, சொல்லுதல. சரி, இந்த ஒருத்தனத்தை அவன் மடக்கி வச்சிருக்கான்ல வியாதி, நீ இன்னும் ஏன் அவனை சாவ கொடுக்காம உட்கார வச்சிருக்க? நான் ஒருத்தனை ரசிக்கப்பட்ட ஒருத்தனை நரகத்துக்கு இருக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருக்கேன். என் சந்தோஷத்துல நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நெருப்பள்ளி போட்டுட்டு இருக்க? தல, நீ என்ன வார்த்தை பேசுற தெரியுமா? என்னடா அவன் யாரு? யாரு? தல, நீ என்ன வார்த்தை பேசுற? அவன் யாரு? யாருடா? என்னடா இப்படி பேசுற? யாருடா அவன்? ரட்சிக்கப்பட்டவன் தல. சரி, அதுக்கு என்னப்ப? அவன் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னு சொல்லி வியாதி மாறுதட்டிக்கிறான். அவனுக்காக ஒரு கூட்டமே ஜெபம் பண்றாங்கயா. என்னடா சொல்ற? ஒரு கூட்டமே ஜெபம் பண்றாங்களா? டேய், ஒரு ஆளு ஜெபம் பண்ணாலே அவர் முன்னாடி வந்து நின்று வர்ற, ஊரே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. வராம என்னடா பண்ண போறாரு? சரி விடு. டேய் வியாதி, இங்க வா, ஒரு நிமிஷம் வாடா. அது சரி, விசுவாசின்ற எப்படி அவனை தூக்குன? அதாவது தலைவரே, இவரு லோக்கல்ல தான் வண்டி ஓட்டிட்டு திர்றாப்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் பார்த்தேன். சரி, ஒரு சின்ன பிட்ட போட்டேன், மடங்கிட்டாப்ல. என்னடா விட்டு போட்ட மடங்குற அளவுக்கு? அதாவது தலைவர் சாப்பாட்டுல வீக்கு இவரு. ஆமா, அதுல சிக்கிட்டாப்ல. அது சரி, அந்த 3 டைலாக் என்ன? அதாவது தலைவரே, ஒரு நேரம் சாப்பிடுறவன் யோகி நம்ம பைய, 2 நேரம் சாப்பிடுறவன் தியாகி, 3 நேரம் சாப்பிடுறவன் துரோகி. துரோகி தியாகி புரியலடா, விளக்கு என்னடா? அதாவது தலைவரே, ஒரு நேரம் சாப்பிடுறான் பாரு, அவன் புள்ளா காட்டுல தியானம் பண்ணிட்டு யோகியா வாழணும், சன்னியாசியா வாழணும் நம்ம கூட வந்துடுறாங்க. நம்ம பைய 2 நேரம் சாப்பிட்டுட்டு நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம கூட வரான் பாரு, அவன் தியாகி. 3 நேரம் சாப்பிட்டுட்டு
நல்லா இருக்கேன் பாரு, அவன் புள்ள துரோகி நம்மளுக்கு. சரி இப்படி சொன்ன. இவரு இவரு நம்ம யோகியாவும் இருந்துடக்கூடாது, துரோகியாவும் இருந்துடக்கூடாது, தியாகியா இருப்போம் நினைச்சாரு. நம்மளுக்கு தியாகி ஆயிட்டாரு. ஆமா தலைவரே, ஆமா தலைவரே, ஆமா தலைவரே. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவனை சரி சரி பரவாயில்ல, போய் ஓரமா நெல்லு. ஓ, ரொம்ப பெருமையா பேசாத. ஏற்கனவே பெருமையா பேசிட்டு நாங்க இந்த இடத்துல இருக்கோம். என்கிட்டயே இவனுக்கு எந்த உதவியும் வராதபடி நாம இவனுக்கு விரோதமா தீவிரமா வேலை செய்யணும். இவனுக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இவனுக்கு விரோதமா மாற்றணும். அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவ இவன் அவிசுவாசமா பேசி மறுதலிச்சு இவனை நம்ம நரகத்துக்கு நேரா கூட்டிட்டு போகணும். இதுதான் நம்மளுடைய திட்டம். என் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியாத அளவுக்கு மனதில் சுமையோ, என் சரீரத்தில் வலியோ எனக்கு எதிராய் சூழ்நிலையோ இருப்பதை அறிவீரே. எனக்காய் பறித்தவரே, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை நான் மறந்து சாத்தானுக்கு செவிசாய்த்தே. ஒரு மாடு அடிக்கப்படுவதை போல நான் அவன் கையில் அகப்பட்டு என் நாவு வறண்டது. என் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் இல்லை. என் கண்ணீரால் என் படுக்கையை நனைக்கிறேன். என் ரட்சகரே, உம்மை அன்றி என்னை விடுதலை செய்ய யாரால் கூடும்? கனவு ஏசரே, ஒரு விசை கழு தாவீதின் குமாரனே, எனக்கு மனமிரங்கோ, மனமிரங்கோ, மனமிரங்கோ.
சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர்.
6 மாதங்களுக்கு பிறகு. குடும் பாவிகளா, ஒரு தத்துவத்தை சொல்லி என்ன ரொம்ப சிரமப்படுத்திட்டீங்கடா. என் வாழ்வுல ஏசப்பா இருந்தனால தப்புச்சண்டா, இல்லைன்னா மண்ணோடு மண்ணா போயிருப்பேன். இனி உங்க தந்திரம் பலிக்காதுடா. உங்களை விரட்ட நான் தேவையில்லை. எங்க சபையில உள்ள சின்ன குழந்தைய போதும்டா உங்களை விரட்டி அடிக்கிறதுக்கு. போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். வாழையும் ஏமாற்றினாயே, அற்ப கனிய காட்டி மோசம் செய்த சாத்தானும் நீயே. ஆலயத்துக்கு போக விடாமல் தடுப்பவன் நீயே, எங்க ஆண்டவர் இயேசுவை வணங்கிடாமல் கெடுப்பவன் நீயே. ஜெபிக்கும் போது தூக்கத்தை நீ கொடுப்பவன் தானே, பைபிள் படிக்கும் போது மனசை கெடுக்கும் சாத்தான் நீதானே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. தந்திரமாக நீயும் வேலை செய்கிறே, நீ நினைச்சதொன்றும் நடக்கலையே மாந்து போகிறே. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். வருபவன் நீதான் சாத்தானே, கொடிய வேதனைகளை கொடுப்பவனும் நீதான் சாத்தானே. சோதிக்கும் சோதனைக்காரன் நீதான் சாத்தானே, சிற்றின்பங்களை தழுபவனும் நீதான் சாத்தானே. சந்தோஷத்தை கெடுப்பவனும் நீதான் சாத்தானே, பல சங்கடங்களை கொண்டு வருபவன் நீதான் சாத்தானே. சாத்தானே, உன் ஆயுதங்கள் ஒன்றும் பலிக்காதே, சர்வ வல்லவரின் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. சாத்தானே, உன் ஆயுதங்கள் ஒன்றும் பலிக்காதே, சர்வ வல்லவரின் பிள்ளைகளை ஒன்றும் செய்யாது. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. பாடுகளை எனக்கு தந்தாயே, நேசர் இயேசுவை மறந்து ஓடுவேன் என்று காத்திருந்தாயே.
போல துன்பங்களை நீ எனக்கு தந்தாயே, எனக்குள்ளதெல்லாம் எடுத்து நடுத்தெருவில் விட்டாயே. இவ்வுலகத்தின் பாடுகள் என்னை எதுவும் செய்யாது, இவை இனி வருகின்ற மகிமைக்கென்றும் ஒப்பாயாகாது. என்னை அழிக்க நினைச்ச சாத்தான் நீதானோ, உன்ன பாதாளத்துக்கு அனுப்பும் வரை ஓய்ந்திருப்பேனோ. என்னை அழிக்க நினைச்ச சாத்தான் நீதானோ, உன்ன பாதாளத்துக்கு அனுப்பும் வரை ஓய்ந்திருப்பேனோ. அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தான். சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். அப்பால போ சாத்தானே, அப்பால போ சாத்தானே, பெருமை கொண்டவன் நீதானே, தள்ளப்பட்டவன் நீதானே. நான் இருப்பது இயேசுவின் ரத்த கோட்டதா, என்ன நெருங்கி நானே போவது பாதாளந்தா. சிலுவையில் உன்னை ஜெயித்தவர் எங்க அப்பாதா, அந்த ஜெய கிறிஸ்து இயேசுவுக்கு பிள்ளை நானுதான். இந்த கதையின் மூலம் என்ன தெரிகிறது? நம் சிரமத்திற்கு நம் வாயின் வார்த்தைகளே காரணம். கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் ஐக்கியம் ஏது? தத்துவங்கள் நம்மை வாழ வைப்பதில்லை, கிறிஸ்துவின் சத்தியங்கள் மட்டுமே நம்மை வாழ வைக்க முடியும். எனவே இந்த நல்ல வேத வார்த்தைகளை பேசுவோம், சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தர்